மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு ஏழை மக்களுக்கான நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். அந்த புரட்சி என்னவென்று சொன்னால், சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் 32 கிலோமீட்டரில் குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடிய காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற முடியாமல் அவர்கள் சிரமப்படுவதும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்ய முடியாமல் இருப்பதும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதன் விளைவாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கிற அந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முடிவு செய்த நேரத்தில் சென்னையில் மட்டும் 29,187 பேர் பட்டா இல்லாமல் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நீர்நிலை போக்கு போன்ற அந்த பகுதி இல்லாமல் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை 6 மாத காலத்தில் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெல்ட் ஏரியா சட்டம் 1962 வந்தது. 62 இருந்து 2024 வரை 25 வரை அதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து 6 மாத காலத்திற்குள்ளாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டுவது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவங்கி 6 மாத காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம். சென்னையை சுற்றி இருக்கிற 4 மாவட்டத்து மக்களுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கவிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.